லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம வெலாசிட்டி வெர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் வந்து பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து வெலாசிட்டி ஸ்கொயர் வெர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் வந்து பார்க்கலாம். வெலாசிட்டி ஸ்கொயர் வெர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் வந்து வெலாசிட்டி ஸ்கொயர் வந்து இருக்கும். சப்போஸ் என்னோட கிராஃப் வந்து இந்த மாதிரி இப்படி போகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போது இதில் நான் ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். சரி, எனக்கு இந்த பாயிண்டில் ஸ்லோப் வந்து வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல ஒரு ஸ்லோப் வந்து கண்டுபிடிப்பேன். இந்த ஸ்லோப் எப்படி இருக்க போகுது? இப்படி இருக்க போகுது அந்த ஸ்லோப்பு. இந்த ஸ்லோப் வந்து என்னது? திஸ் ஸ்லோப் இஸ் நத்திங் பட் டிவி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த டிவி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் தான் என்னது? நம்மளுக்கு ஸ்லோப்பு. ஸோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு dv ஸ்கொயர் பை dx அப்படிங்கிறத ஒரு தடவை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஏன்னா டியில் இருக்கிறதுனால 2v dv பை dx அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த 2v dv பை dxல v dv பை dx அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆக்சலரேஷன் வந்து கொடுக்கும். ஸோ 2 மல்டிப்ளைடு பை ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் டிவைடட் பை 2 அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ ஒரு வெலாசிட்டி ஸ்கொயர் வெர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃபில் ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து ஆக்சலரேஷன் கேட்குறாங்க அப்படின்னு வந்து வச்சுக்குவோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பாயிண்டில் ஆக்சலரேஷன் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஒரு ஸ்லோப் வரையணும். இந்த ஸ்லோப்பை 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் வந்து கிடச்சிடும். ஸோ வெலாசிட்டி ஸ்கொயர் வெர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃபில் நம்மளுக்கு ஸ்லோப் டிவைடட் பை 2 தான் ஆக்சலரேஷன். இப்போ இதில் ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா velocity square versus s graph of the particle moving in a straight line as shown in the figure. From the graph, some conclusions are drawn. State which statement is wrong. ஸோ இதில் வந்து இந்த கிராஃபை பார்த்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படிங்கிறது வந்து சொல்லணும். ஸோ இந்த கிராஃபை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன், அந்த ராங் ஸ்டேட்மெண்ட்டும் கூட. மற்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இதுவும் நன் ஆஃப் தி அபவ் விட்டுருங்க. த கிவன் கிராஃப் ஷோன் ஏ யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன் தான். யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன்னா கான்ஸ்டண்ட்டாக வெலாசிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கணும். அப்போ வெலாசிட்டி ஸ்கொயர் அதே மாதிரி மாறும். ஸோ இது வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன் தான். அதுக்கடுத்து கரஸ்பாண்டிங் எஸ் வர்சஸ் டி கிராஃப் வில் பி பேரபோலா அப்படிங்கிறாங்க. எஸ் வர்சஸ் டி கிராஃப்னா பேரபோலானா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்குன்னா நம்மளுக்கு வெலாசிட்டி வந்து கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். வெலாசிட்டி கண்டினியூஸாக வந்து லீனியராக மாறல, அது வாட்டுக்கு நான் லீனியராக வந்து மாறுது. லீனியராக மாறினா தான் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன். இங்கே கொடுத்துருக்கிற கிராஃப் வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன். ஸோ அதனால் இதுவும் வராது, இதுவும் வராது. ஆப்ஷன் பி தான் வரும். அடுத்த ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிராஃப் பிட்வீன் த ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் அண்ட் டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை த பார்ட்டிக்கல் இஸ் ஷோன் இன் த ஃபிகர். த ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இது என்ன கேட்டிருக்கிறாங்க? கிராஃப் என்ன கிராஃப் கொடுத்துருக்குறாங்க? வெலாசிட்டி ஸ்கொயர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ தான் நம்ம வந்து வெலாசிட்டி ஸ்கொயர் வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் வந்து பார்த்தோம். வெலாசிட்டி ஸ்கொயர் வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃபில் வந்து ஸ்லோப்பு டிவைடட் பை 2 வந்து நம்மளுக்கு ஆக்சலரேஷன் வந்து கொடுக்கும். ஸோ இங்கே கிராஃபே வந்து ஸ்லோப்பாக தான் இருக்குது. இங்கே வந்து ஒரே ஒரு ஸ்லோப்பு, அந்த ஸ்லோப்பும் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லோப் வந்து கண்டுபிடிச்சா போதும். இங்கே ஸ்லோப் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு 25 மைனஸ் 9, இந்த சைடு 2 மைனஸ் 0. ஸோ இதுதான் என்னோடய ஸ்லோப்பு. இந்த ஸ்லோப்பு பாசிட்டிவாக நெகட்டிவா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த ஸ்லோப்பு நெகட்டிவ் ஸ்லோப். ஏன் நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 90 டிகிரிக்கு மேலே இருக்குது. அதனால் இது வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பு, கிரேட்டர் தேன் 90 டிகிரி. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஸ்லோப்புங்கிறதுனால இங்கே முன்னாடி ஒரு மைனஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ மைனஸ் 16/2 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 மீட்டர் per செகண்ட். சரி, இது ஸ்லோப் தானே கண்டுபிடிச்சிருக்கிறோம். மைனஸ் 8 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் இப்போதைக்கு. இப்போ 8 பார்த்தோன்னா டக்குன்னு இதில் வந்து நம்ம டிக் அடிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சலரேஷன் வந்து என்னது? ஸ்லோப் டிவைடட் பை 2. ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப்பு டிவைடட் பை 2 which is nothing but minus 8 divided by 2 which is equal to minus 4 meter per second square. So option வந்து minus 4 meter per second square அப்படின்னு வந்து சொல்லணும். அடுத்து acceleration versus time graph.
acceleration versus time graph. acceleration versus time graph அப்படின்னா நம்மளுக்கு x ஆக்சிஸில் டைமும் y ஆக்சிஸில் வந்து ஆக்சலரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இந்த கிராஃப் வந்து இப்படி போகுது. இதில் இந்த கேர்வுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியா வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது t1ங்கிற டைம் இன்டர்வல்லேருந்து t2ங்கிற டைம் இன்டர்வலுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஏரியா வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு இன்டகிரேஷன் வந்து பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஏரியா வந்து எடுக்கணும். இதுதான் இந்த சின்ன ஏரியா. இந்த சின்ன ஏரியாவுடைய இந்த லென்த் வந்து dt, இது வந்து a அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு ஆக்சிலரேஷன் a is equal to dv by dt அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து நான் dv is equal to a dt அப்படின்னு சொல்லி எழுத போகிறேன். இப்போ ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ண போகிறேன். இன்டகிரல் dv is equal to இன்டகிரல் a dt அப்படின்னு சொல்லி எழுத போகிறேன். இந்த இன்டகிரல் a dt அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணுறது தான். இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்க போகுது? இது ஃபுல்லாக ஏரியா அண்டர் திஸ் ஹோல் கிராஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஏரியா அண்டர் திஸ் ஹோல் கிராஃப் வந்து கிடைக்க போகுது. ஸோ நான் இதை வந்து நான் எப்படி சொல்வேன் அப்படின்னா, இன்டகிரல் dv இஸ் ஈக்குவல் டு ஏரியா அண்டர் a versus t graph for given interval t1 to t2 அப்படின்னு சொல்லிக்கலாம். for given interval. ஓகே. ஸோ இன்டகிரல் dv அப்படிங்கிறது வந்து இனிஷியல் வெலாசிட்டியிலிருந்து ஃபைனல் வெலாசிட்டிக்கு வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ v மைனஸ் u இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் a dt அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த v மைனஸ் u அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் இதை வந்து எப்படி சொல்வேன்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி is equal to area under a versus t graph. area under a versus t graph அப்படின்னு வந்து சொல்லுவேன். இப்போ இதில் நான் இன்னும் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, v மைனஸ் யூங்கிற ஈக்குவேஷனில் மல்டிப்ளையிங் பை m வந்து பண்ண போகிறேன். மல்டிப்ளையிங் பை mனா என்ன வரும்? m இன்ட்டு v மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு இன்டகிரல் a dt அப்படின்னு சொல்லி வரும். ஸோ m இன்ட்டு v மைனஸ் யூ அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லலாம்? mv மைனஸ் mu அப்படிங்கிறது வந்து mv மைனஸ் mu இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு இன்டகிரல் a dt அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து மொமெண்டம் p இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு வந்து சொல்ல போகிறேன். அப்போ இது வந்து ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஏரியா அண்டர் கிராஃப். ஏடிடிக்கு பதிலாக ஏரியா அண்டர் ஏ வர்சஸ் டி கிராஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எஃப்க்கு ஆக்சிலரேஷன் வெர்சஸ் டைம் கிராஃபில் ரெண்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. ஒன்று வந்து ஏரியான்றது கிராஃப் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி கொடுக்குது. இன்னொன்று வந்து மாஸ் இன்ட்டு ஏரியான்றது கிராஃப் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து கொடுக்குது. மாஸ் இன்ட்டு ஏரியா அண்டர் கிராஃப் வந்து ஏரியா அண்டர் ஏடி கிராஃப் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து கொடுக்குது. ஓகே, சரி. இதில் இன்னொரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. The figure shows graph of acceleration of the particle as a function of time. அப்போ a versus t graph வந்து கொடுத்துட்டாங்க. The maximum speed of the particle is கேட்குறாங்க. Maximum speed of the particle is வந்து கேட்குறாங்க. The particle starts from rest அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பார்ட்டிக்கல் வந்து ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து நம்ம ஆக்சலரேஷன் வெர்சஸ் டைம் கிராஃப் அப்படிங்கிறதுல வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏரியா அண்டர் கர்வ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஏரியான்றது கர்வ்னா நம்ம எந்த ஏரியா வந்து பார்க்கணும்? இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்க்கணும். ஸோ half into base into height which is nothing but half into 4 into 4
16 8 வருது. ஸோ ஏரியான்றது கர்வ் வந்து 8 வந்து கொடுக்குது. ஏரியான்றது கர்வ் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டியில் அவங்க பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது 0, v minus 0 is equal to 8, v is equal to 8 meter per second. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இப்போ அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. A particle starts from rest and undergoes an acceleration as shown in the figure. The velocity time graph from the figure will have a shape அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆக்சலரேஷன் வெர்சஸ் டைம் கிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஆக்சலரேஷன் வெர்சஸ் டைம் கிராஃப். இந்த கிராஃப்க்கு கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப் வந்து எது வர முடியும் அப்படின்னு வந்து கேட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு 0 to 2 செகண்ட் வரைக்கும் ஆக்சலரேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஆக்சலரேஷன் பாசிட்டிவாக இருக்குன்னா வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போ எது வரலாம்? ஆப்ஷன் ஏ வரலாம் அல்லது ஆப்ஷன் சி வரலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்லேருந்து 4 செகண்ட் வரைக்கும் ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஆக்சலரேஷன் நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ வரலாம், ஆப்ஷன் சி வரலாம். 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த வித டேட்டாவுமே இல்லை. ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்? சியை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து in the figure shown the graph shows the variation of acceleration of the body with time t. The velocity of the body at t is equal to 0 is 0. The velocity of the body at t is equal to 30 seconds. So 30 secondsல என்ன velocity இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எகெயின் இது ஆக்சலரேஷன் வெர்சஸ் டைம் கிராஃபு. ஸோ ஏரியான்றத கர்வ் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து கிடச்சிரும். இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி வச்சு ஒரு வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, இன்னொரு வெலாசிட்டி வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே ஏரியான்றது கர்வ், ஏரியான்றது கர்வ் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் வந்து போட போகிறோம். நத்திங் பட் ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். சரியா? ப்ளஸ் அடுத்து வந்து ட்ரெபீசியமாக எடுத்துக்கிற போகிறேன். இந்த ஏரியா வந்து ட்ரெபீசியமாக எடுத்துக்கிற போகிறேன். ட்ரெபீசியம்னு எப்படி இருக்குது? இந்த மாதிரி இருக்குது இந்த ஏரியா. இந்த ட்ரெபீசியமோட ஏரியா வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா half into sum of parallel sides multiplied by height. ஸோ இங்கே parallel sides அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தான் parallel sides. ஸோ இப்போ இது P1 இது P2ன்னு வச்சுக்கிறணும். இதை தான் நம்ம ஹைட்டாக வந்து எடுத்துக்கிறணும். அப்போது இங்கே வந்து half into sum of P1 plus P2 into H. அதே மாதிரி அடுத்ததுமே வந்து எனக்கு ஒரு ட்ரெபீசியம் தான், இதுவும் ஒரு ட்ரெபீசியம் தான். ப்ளஸ் half into sum of parallel sides P1 P2 into height. ஸோ இப்போ வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். half into பேஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10, ஹைட்டு வந்து 2, ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா half into parallel sides 15 to 25 வந்து இந்த ட்ரெபீசியம் இருக்கும். இந்த ட்ரெபீசியம் பார்த்தீங்கன்னா parallel sides இதுதான். ஒரு parallel side வந்து 2, இன்னொரு parallel side வந்து 1. ஸோ 2 + 1 இன்ட்டு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5. அடுத்து மூணாவதாக வரக்கூடியது half into sum of parallel sides. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு parallel side வந்து 15 to 30 அப்படிங்கிறதுனால 15, ப்ளஸ் இந்த இது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 25, இது 10 இது 50. ஸோ 10 இன்ட்டு இதுக்கான ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1. அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 10 15/2 ப்ளஸ் 25/2 which is nothing but இந்த 2 காமன் எடுத்தோம்னா 20 + 15 + 25/2 40 + 20 60 divided by 2. ஸோ 30 மீட்டர் per செகண்ட். இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் இஸ் 30 மீட்டர் per செகண்ட். அடுத்து வந்து ஆக்சலரேஷன் வெர்சஸ் பொசிஷன் கிராஃப் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சலரேஷன் வெர்சஸ் பொசிஷன் கிராஃப்.
இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம். இப்போ பார்க்க போகிறது வந்து ஆக்சலரேஷன் வர்சஸ் பொசிஷன் கிராஃப் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கிராஃப். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பொசிஷன் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இதுதான் இந்த கிராஃப். இந்த கிராஃபில் அதே மாதிரி தான் நான் இந்த 2 டைம் இன்டர்வல் x1க்கும் x2க்கும் இடையில ஏரியான்றது கிராஃப் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதில் ஒரு சின்ன ஏரியா வந்து எடுத்துக்கிடுவேன். இந்த சின்ன ஏரியா வந்து dx அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவேன். இதை வச்சு நான் இன்டகிரேட் பண்ணி இது ஃபுல் ஏரியா வந்து கண்டுபிடிப்பேன். அதுக்கு முன்னாடி a is equal to v dv by dx அப்படிங்கிற ஃபார்முலா எனக்கு தெரியும் ஆக்சலரேஷனுக்கு. v dv is equal to a dx அப்படின்னு சொல்லி மாற்றி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். இப்போ இது இன்டகிரேட் பண்ணுறேன். 2 பக்கம் இன்டகிரேட் பண்ணேன்னா v dv is equal to a dx அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த இன்டகிரல் a dx அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏரியா அண்டர் திஸ் ஹோல் கிராஃப். சரியா? இன்டகிரல் v dv அப்படிங்கிறது வந்து இனிஷியல் வெலாசிட்டிலேருந்து ஃபைனல் வெலாசிட்டி வரைக்கும் இன்டகிரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணேன்னா எனக்கு v ஸ்கொயர் பை 2 லிமிட் வந்து u to v which is equal to ஏரியா அண்டர் a x கிராஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நான் என்ன சொல்லலாம், v லிமிட் அப்ளை பண்ணோம்னா v ஸ்கொயர் பை 2 மைனஸ் u ஸ்கொயர் பை 2 இஸ் ஈக்குவல் டு ஏரியா அண்டர் ax கிராஃப். அப்போது எனக்கு ax கிராஃப்லேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது. v ஸ்கொயர் பை 2 மைனஸ் u ஸ்கொயர் பை 2 இஸ் ஏரியா அண்டர் கிராஃப். ஏரியான்றது கிராஃப் வந்து நான் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு என்ன கிடைக்குது, v ஸ்கொயர் பை 2 மைனஸ் u ஸ்கொயர் பை 2 ஏரியா அண்டர் ax கிராஃப். ஓகே, இப்போ இதில் இன்னொரு மாடிஃபிகேஷன் வந்து பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதில் ஒரு மாஸ் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பை மாஸ் m ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடு நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் தான் இதுலேருந்தே பண்ணுவோம். இதுலேருந்து பண்ணுவோம் mv ஸ்கொயர் பை 2 மைனஸ் mu ஸ்கொயர் பை 2 இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஏரியா அண்டர் த கிராஃப். ஏரியா அண்டர் ax கிராஃப். இப்போ mv ஸ்கொயர் பை 2 வந்து half mv ஸ்கொயர் half mu ஸ்கொயர். ஸோ இது கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஏரியா அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இந்த கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா டெல் சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஏரியா அண்டர் ஏஎக்ஸ் கிராஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சலரேஷன் வெர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப்லேருந்து எனக்கு 2 டேட்டா கிடைக்கிது. ஏரியான்றது கிராஃப் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு வந்து v ஸ்கொயர் பை 2 மைனஸ் u ஸ்கொயர் பை 2 வந்து கிடைக்குது. மாஸ் இன்ட்டு ஏரியான்றது கிராஃப் வந்து சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ இதில் ஒரு சம். வெலாசிட்டி அட் x is equal to 2 meter is 2 meter per second அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 2 மீட்டர், இது வந்து 2 மீட்டர் per second. தென் வாட் இஸ் த வெலாசிட்டி அட் x is equal to 8 மீட்டர். இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கேயும் 8 மீட்டர் per second ஸ்கொயர்னு சொல்லி டேட்டா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி கொடுத்துருக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும், இது வந்து ஆக்சிலரேஷன் வெர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப். ஆக்சிலரேஷன் வெர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃபில் வந்து ஏரியான்றது கிராஃப் வந்து v ஸ்கொயர் பை 2 மைனஸ் u ஸ்கொயர் பை 2ங்கிறது வந்து கொடுக்குது. ஓகே, அதே மாதிரி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, x is equal to 2 மீட்டரில் வந்து வெலாசிட்டி வந்து 2 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 2 மீட்டர் per செகண்ட். இங்கே வந்து என்ன வெலாசிட்டி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே வந்து என்ன வெலாசிட்டின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஏரியான்றது கிராஃப் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா அண்டர் கிராஃப். ஏரியா அண்டர் கிராஃப்னா இதில் வந்து எந்த ஏரியா வந்து கவர் ஆகும், இந்த ஏரியா தான் கவர் ஆகும். இதுதான் கிராஃப், இந்த ரெட் லைன் தான் கிராஃபு. அப்போ இது கீழே இருக்கிற ஏரியா வந்து இதுதான். அப்போ இது என்னவா இருக்குது, ஏரியா ஆஃப் ட்ரெபீசியமாக இருக்குது. ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம்னா நம்ம என்ன சொல்லலாம்,
half into sum of parallel sides. ஒரு சைடு வந்து 2, இன்னொரு சைடு வந்து 8, ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னு சொல்லி. ஸோ 10, 60, 30 வந்து வரப்போகுது. ஸோ v ஸ்கொயர் பை 2 மைனஸ் u ஸ்கொயர் பை 2 இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு சொல்லி வருது. இதில் இனிஷியல் வெலாசிட்டி வந்து 2 நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது வந்து 4 by 2 v ஸ்கொயர் பை 2 இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம்? v ஸ்கொயர் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 60, v இஸ் ஈக்குவல் டு ரூட் 64 விச் இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு வந்து கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெலாசிட்டி வந்து 8 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது ஆக்சலரேஷன் வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் அப்படிங்கிறதுனால இந்த ப்ரொசீஜர் படி போகணும். இது லீனியராக இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக ஆன்சர் எழுதலாம். ஸோ வேறு மாதிரி கிராஃப் கொடுத்தாங்கன்னா இந்த ப்ரொசீஜரில் போகணும். ஸோ இப்படி தான் எழுதணும். ஓகே, தேங்க்யூ.